வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் திரு பீர் முகமது அவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்றுவிட்டு நிகழ்ச்சிகள் செல்லும். வணக்கம், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். 2024ஆம் ஆண்டு முழுவதுமே ஒரு அரசியல் தேர்தல் ஆண்டாக இருந்துச்சு. குறிப்பிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு எதிர்பார்த்த வெற்றி பாஜக கிடைக்கல. காங்கிரஸுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நல்ல ஒரு பொசிஷனில் வந்தாங்க. 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது தேசிய அரசியலில்? தேசிய அரசியலை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஒரு உரையாடல், மிக அழகான ஒரு உரையாடல் உருவாகியிருக்கிறது. இந்திய அரசியல் என்பது ஒரு விடுதலைக்கும் அடிமைத்தனத்துக்கும் இடையிலான ஒரு போட்டியாக இன்றைக்கு உருவகிக்கப்படுகிறது. ஒரு பக்கம் முழுக்க முழுக்க நாம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் உரையாடிய அந்த சமூக நீதி அரசியல் என்பது இன்றைக்கு டெல்லியிலேயே கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு காலமாக நீங்கள் குறிப்பிட்டது போல 2024 ஜூன் 4ஆம் தேதி அன்றைக்கு இந்திய அரசியல் வரலாறு ஒரு திருத்தி எழுதப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்திய அரசியலில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு 90 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை நடத்தக்கூடிய 90 IAS அதிகாரிகளில் 5 பேர் மட்டுமே பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏறக்குறைய இங்கு 78% மேலாக இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசு பிரதிநிதித்துவம், அதாவது கவர்மெண்டல் ரெப்ரசன்டேஷன் என்பது எப்படி வெறும் 5% குறைவாக இருக்கிறது என்பதை இந்தியாவுடைய எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டக்கூடிய அளவுக்கு, அதாவது இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கூட நாம் இந்த அரசியல் சாசனத்தை எல்லா மக்களுக்கும் நீதி வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தை முன்வைக்கப் போகிறோமா, இல்லை நமது நாட்டை ஒரு 5000 ஆண்டு பின்னோக்கி தள்ளப்போகிறோமா என்கிற உரையாடல் இன்றைக்கு மிக வலிமையாக முன்வந்திருக்கிறது. இது இந்திய அரசியலுக்கு ஒரு நல்ல காலம், தமிழுக்கு நல்ல காலம் என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் தமிழ் குறிப்பிட்டது பாஜகவுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக காங்கிரஸ் வைத்த ஒரு விஷயம். அதன் மூலமாக தேர்தலையும் மக்கள் SC/ST மக்கள் காங்கிரஸுக்கு முன்னாடி நின்னாங்க, இந்தியா கூட்டணிக்கு முன்னாடி நின்னாங்க. இப்போ தேர்தல் இல்லாத ஆண்டு கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டங்களில் காங்கிரஸும் இருக்குது. பெல்காமில் நடந்ததுலையும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பேசுகிறத பார்த்தோம். கட்டமைப்பு ரீதியாக 2 கட்சிகளும் எந்த அளவுக்கு மாற்ற வேண்டிய சூழல் இருக்குது. பாஜகவுக்கு உட்கட்சி தேர்தல் நடந்துட்டு வரக்கூடிய காலகட்டம், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுக்குள்ளே வந்தோம்னா? ஆமாம், இந்த ஆண்டுமே நம்ம தேர்தல் இல்லாத ஆண்டே இல்லை. இந்த ஆண்டு நமக்கு டெல்லியுடைய சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது, பீகாருடைய ஆண்டு இறுதியில் பீகாருடைய சட்டம், இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான தேர்தலாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு பக்கம் நம்ம தேர்தலை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது நீங்கள் சொன்னது மிக முக்கியமான ஒரு அம்சம். அதாவது ஒரு பக்கம் உரையாடல், எந்த உரையாடல் முன்னால் வருகிறது, அதாவது நரேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு கட்டமைப்பு எப்பவுமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். எல்லா அரசியல் கட்சிகள் என்பவை அந்த கருத்தியல் ரீதியாக அவர்கள் மக்களை கட்டுகிறார்கள். அப்போ அதில் ஒரு பெரிய மொபிலைசேஷன் ஒரு கருத்தை நோக்கி நகர்கிறது. இப்போ நீங்கள் எந்த கட்சியுடைய கட்டமைப்புமே திடீர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டே எடுத்துக்கொள்ளுங்களேன், 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறதா ஒரு கட்சி சொல்லும், இன்னொரு கட்சி 2 கோடி தொண்டர்களாக இருக்கிறதா சொல்லும். ஆனால் வாக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு குறைவாக வரும். அப்போ எது கட்டுகிறது? அதாவது கருத்து தான் கட்டுகிறது. அதாக நான் கட்டமைப்புடைய பலத்தை குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை. அதே சமயத்தில் எங்கே மக்களுடைய உரையாடல்கள் முன்வைக்கப்படுகிறதோ, எல்லா தரப்பு மக்களுடைய விருப்பங்கள் முன்வைக்கப்படுகிறதோ, அதுதான் தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஒன்றாக அமைகிறது. கட்டமைப்பு என்பது மக்களுக்கு ஒரு அதிகப்படியான நன்மை செய்யக்கூடிய உரையாடலாக எந்த கட்சியுடைய உரையாடல் இருக்கிறதோ அந்த உரையாடலை நோக்கி மக்கள் திருப்பப்படுகிறார்கள். அதுதான் அரசியலுடைய நகர்வாக இருக்கிறது. அப்படி பார்க்க வேண்டிய அரசியல் நகர்வு, தேசிய அரசியலுடைய நகர்வா, மாநில அரசியல் 2025ஆம் ஆண்டு தமிழக அரசியல் எப்படி இருக்க போகிறது? ஏன்னா நம்ம எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு ஆண்டுகள் கூட எடுத்துக்கலாம், 15 மாதங்கள் சொல்லிட்டு வந்தாங்க, குறைந்துட்டே வருது. எப்படி இருக்குது தமிழ்நாடு அரசியல்?
தமிழ்நாடு அரசியலில் குறிப்பாக இந்த சமூக நீதி உரையாடலை, திராவிட அரசியலை அதனுடைய ஆகச்சிறந்த பிரதிநிதிகளாக திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னை முன்னிறுத்தி இருக்கிறது. முன்னிறுத்தி இருப்பது மட்டுமல்லாமல் அதற்கு இணையாக பல திட்டங்களை தீட்டி வேலைகளை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். களத்திலே குறிப்பிட்ட, அதாவது ப்ராமிசஸை டெலிவர் பண்ணுறாங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்கள் அதை நிறைவேற்றி வருகிற காரணத்தினால் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கிறது. அதே போல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கலைஞர் அவர்கள் 2003 அவர் துணை பொதுச் செயலாளராக கட்சிக்கு வந்தபோது ஒரு விஷயத்தை சொன்னார். உங்களுக்கு தாமதமாக இந்த பொறுப்பு வந்திருக்கிறது. அப்போது அவருக்கு 50 வயது. அப்போ உங்களுக்கு இவ்வளோ தாமதமாக இந்த பொறுப்பு வந்திருக்கிறது, ஆனால் இது வலிமையாக வந்திருக்கிறது என்று சொன்னார். அது இன்றைக்கும் அவர் ஏறக்குறைய 54 ஆண்டுகள் காத்திருந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருகிறார். பொது வாழ்வுக்கு வந்த பிறகு அதை அவர் நிரூபித்திருக்கிறார். தான் ஒரு செயல் வீரர் என்பதை கடந்த 4 ஆண்டுகளில் அவர் நிரூபித்திருக்கிற காரணத்தினால் அவருடைய தலைமை என்பது வலிமையாகவும், கூட்டணிக்கு அவர் தலைமை எடுத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி சிதறாமலும் சிந்தாமலும் வலிமையாக இருக்கிற காரணத்தினால் 2026 கூட அவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அரசியல் சூழலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் கள நிலவரம். குறிப்பிட்ட 90களிலிருந்து அந்த 3வது இடம், 3வது பெரிய கட்சி என்ன அப்படிங்கிறது தொடர்ச்சியான கேள்விகள் இருக்கு. பார்த்துட்டு இருக்கோம், மூப்பன் அவர்கள் தொடங்கி சீமான் அவர்கள் வரைக்கும். இந்த முறை அந்த பிளேயர்ஸ் அதிகமாயிட்டாங்களா? சீமான் அவர்கள் இருக்காரு, அண்ணாமலை வராரு, விஜயோடைய புதிய என்ட்ரி. இந்த 3 பேர்த்துக்குமான அரசியல் எப்படி இருக்க போகிறது? இதில் எனக்கு தெரிந்து சீமானுடைய இடம் என்பது உறுதியாக ஒரு 8% என்பதை அவர் நிரூபணம் செய்திருக்கிறார். நம்ம எதை வைத்து, ஏற்கனவே இருக்கிற தரவுகளை வைத்து தான் பேச முடியும். ஒரு 8% இடத்தை வைத்து அவர் ஒரு உறுதியான ஒரு இடத்தில் இருக்கிறார். அதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ அண்ணாமலையுடைய இடம் என்பது சுருங்க போகிறது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அண்ணாமலையுடைய இடம் என்பது பிஜேபியுடைய இடம். ஏனென்றால் இந்த ஒரு காமன் ஓட்டர்ஸ் 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் காமன் ஓட்டர்ஸை பெரிய அளவுக்கு பிஜேபி ஒரு பிரபலங்களை முன்னிறுத்தி, அதாவது ஒரு செல்வாக்கு மிக்க ஏசி சண்முகமா இருக்கலாம், இந்த மாதிரி ஆட்கள், ராதிகா கட்சிகள் வைத்து பெரிய அளவில் சக்சஸ் பண்ண முடியாத இடத்துல பிரபலங்களை வைத்து, அதாவது ஏசி சண்முகம் போன்ற ஆளுமைகள், அதே போல ஓபிஎஸ் போன்ற ஆளுமைகள், ராதிகா சரத்குமார், டிடிவி தினகரன் போன்ற அவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்குடைய வாக்குகளும் அவருடைய வாக்காக ஒரு இரட்டை இலக்கமாக முதல் முறையாக தமிழக அரசியல் வந்தது. இப்ப அந்த இடத்துக்கு இன்னொரு போட்டியாளர் வந்திருப்பதை நாம் பார்க்கும்போது அது விஜயாக இருக்கு. நீங்க குறிப்பிட்ட நபர்களுடைய ஓட்டுகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் பாஜகவுடைய ஓட்டுன்னு சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொள்ளலாமா? நிச்சயமா. ஏன்னா அதுக்கு முன்னாடி 5%, 5.4% அப்படிதான் இருந்தது. திடீரென்று 11% வருவது என்பது வெறுமனே அவர்களுடைய கட்சி வளர்ந்து விட்டது, கட்சி வளர்ந்திருக்கிறது, செல்வாக்கு கூடியிருக்கிறது, மாற்றமில்லை. ஆனால் இந்த தனிநபர் செல்வாக்குகளும் அதே முகங்கள் மீண்டும் அவர்களுடைய வேட்பாளர்களாக வருவார்களா என்கிற கேள்வியும். ஏன்னா இன்னைக்கு விஜயும் களத்தில் இருக்கிறார், இன்னொரு கூடுதலான பிளேயர். நீங்க குறிப்பிட்டது போல விஜய் களத்தில் இருக்கும்போது அவரை நோக்கி பல வாக்குகள் போகின்றன. அது ஒரு எதிர்கட்சிக்கான வாக்குகள் தான் அவரை நோக்கி போகும். அதாவது வாக்குகள் பிரிக்கிறார். ஆமா, எதிர்கட்சி வாக்குகள் இன்றைக்கு பிரியும் போது அது எங்கிருந்தெல்லாம் செல்லும் என்று பார்க்கும்போது அது பிஜேபிக்கு திரண்டிருந்த காமன் ஓட்டர்ஸ் உடைய வாக்குகளும் அங்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் இந்த களம் என்பது இன்றைக்கு இன்னும் ஒரு வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாகி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆமா, இது சாதகமா அட்வான்டேஜ் டிஎம்கே என்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த பக்கம் விஜயுடைய அந்த ஒரு ஸ்டார் வேல்யூ என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது ஸ்டார் வேல்யூ என்பது அவருக்கு ஒரு 5-6, அதாவது அவருக்கு வந்தவர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு விட்டால் அதே ஒரு 5-6% உறுதிப்படுத்தி விடுகிறது. அதை தவிர மற்றவர்களுக்கு போட்ட பொது வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஆட்சிக்கு எதிரான மனநிலை என்பது இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும், ஒரு 2%, 3% இருக்கும். அதை அணிதிரட்டக்கூடிய ஒரு ஸ்டார் வேல்யூவை விஜய் வைத்திருப்பதால் இது யாருக்கு பாதகமாக அமைய போகிறது என்றால் பெரும்பாலும் அது அண்ணாமலைக்கு பாதகமாக அமைய போகிறது. அதனால் தான் இன்றைக்கு அவர் கவன ஈர்ப்புகளில் கூடுதலாக ஈடுபட்டிருக்கிறார். இபிஎஸ்னுடைய நிலை என்னவா இருக்கும்? எதிர்க்கட்சி தலைவர் அந்த எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்தை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரா?
இந்த ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டினுடைய இறுதியில் பார்த்தோம், தொடர்ச்சியான போராட்டங்கள் பேச்சுக்கள்லாம் பார்த்தோம். அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்னவா இருக்குது? எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தனது எதிர்க்கட்சி நிலையை தக்க வைப்பதற்கான எல்லா வேலைகளையும் இப்போ செய்து வருகிறார். இதே மொமெண்டத்தை அவர் ஓராண்டு நீடிக்கும் பட்சத்தில் ஏற்கனவே ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக அவர் இருக்கிறார். 60க்கு மேற்பட்ட இடங்களை வைத்து வலிமையான அந்த இடத்தை அவர் தக்க வைப்பதற்கான சாத்தியங்கள் அதிகமாக கூடுதலாக இருக்கின்றன. ஏன் கூடுதலாக இருக்கின்றன என்றால் அவர் முன்ன பல இஷ்யூஸை தொடவே இல்லை. கூட்டணிகள் இல்லாமல் தக்க வைக்க முடியுமா? கூட்டணிகள் இல்லாமல் தக்க வைக்க முடியுமான்னா வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க ரெண்டாவது பெரிய கட்சி என்பது இன்றைக்கு அவர்களால் அவர்கள் உடைந்திருந்தாலும் கூட நீங்க வாக்கு சதவீதத்தை பற்றி அவர் பேசும்போது கூட சொன்னார், நமது நாடாளுமன்ற தேர்தல் நம்ம கூடிதான் இருக்கு. அவர் ஒரு கால்குலேஷன் சொல்றாரு, ஒரு 23% என்கிற அளவுக்கு நம்ம அதிகரித்திருக்கிறோம். இதை மேம்படுத்துவதற்கான களப்பணி ஆற்றுவது, மக்களிடையே புதிய உரையாடல்களை உருவாக்குவது என்கிற ஒரு இடத்தில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வீரியமாக வலிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர் தனது இடத்தை தக்க வைப்பதற்கான சாத்தியங்கள் நிறையவே இருக்கின்றன. ஆனால் எதிர்க்கட்சி அரியணை ஏறுமா என்றால் முடியாது என்ற எதிர்க்கட்சி வாக்குகள் பிளந்து கிடக்கின்றன. அதை என்றைக்குமே ஒரு திராவிட முன்னேற்ற கழகமும் அதை நோக்கி அந்த வியூகங்களை அதை நோக்கி வகுத்து கொண்டிருப்பதாலும் அவர்கள் தொடர்ச்சியாக நல்ல களப்பணி செய்து வருவதாலும் திட்டங்களை நல்லபடி நிறைவேற்றி வருவதாலும் மக்களுடைய அன்பு குறையாமல் இருக்கிறது. எனவே அவர்கள் வெற்றி முகத்தில் இருக்கிறார்கள் என்பதை அறுதியிட்டு சொல்ல முடியும். ஓகே சார், பார்க்கலாம் சார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி அரங்கத்திற்கு பல்வேறு கேள்விகளை நன்றி சார். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.